அனுமதிக்கிற சில காரியங்கள், தேவன் அனுமதிக்கிற சில வேதனையான தருணங்கள், இந்த காற்று அடித்து அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானா புரிஞ்சுக்கோங்க, திட்டம் வெளிப்படுத்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக. ஆமே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் தருவார். திராணிக்குமேல் தாங்கிட பலன் அளிப்பார். கைகளை உயர்த்தி முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன். ஆமென். அறிஞ்சுதான் அழைச்சிருக்கிறார். அவர் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நலமுடன் நடத்துவார். இப்ப சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். இதெல்லாம் சாட்சியாக சகோதரா, இதெல்லாம் சாட்சியாக சகோதரி. சரபல ரதனரா, ஆமென். சாட்சியாய் முடித்திடுவார். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை க்ளோரி உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் ரிகமல துடரமாமா செரே. சொல்லுவோமா, கஷ்டமெல்லாம் தலையும் ஒரு நாள். கஷ்டமெல்லாம் 7 நாளுக்கு பின்பு எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல, தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது போல, கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான ஓரலமதுடரபா. அர்ப்பணிப்போடுங்க, வலது கரத்தை உயர்த்தி. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக. ஆமென்.